மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். வாழ நினைப்பவனுக்கு வானம் கூட வாசல் படிதான் என்ற இந்த சிந்தனையுடன் இன்றைய வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பர்களே, தவக்காலத்தின் உச்சகட்டமாம் புனித வாரத்தை தொடங்கியிருக்கும் இவ்வேளையில் இந்த தவக்காலத்தில் நாம் மேற்கொண்ட ஒருத்தல் முயற்சிகள், தவ முயற்சிகளை நம் வாழ்வில் தொடர்ந்து பின்பற்றுவோம் என உறுதி மேற்கொள்வோம். அன்பர்களே, மாதா தொலைக்காட்சியில் பணியாற்றக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் நாள்தோறும் கொடுத்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகள் குறித்தும், நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் தொடர்ந்து நீங்கள் எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். அந்த வகையில் இந்த வாரமும் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களுடைய கடித கருத்துக்களை கலந்து ஆலோசித்து உங்களோடு இணைந்து உரையாடுவதற்கு இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் நம்முடைய அன்பு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம் 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 ஜோஸ். எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் ஃபாதர். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? அருமையாக இருக்கேன், நல்லா போயிட்டுருக்கு. கண்டிப்பாக தவக்காலத்தினுடைய உச்சக்கட்டம் புனித வாரத்தை தொடங்கி இருக்கிறோம். இன்றைக்கி குருத்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் எல்லாரும் ஆலயத்திற்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டு இன்னைக்குரிய அந்த கடன் திருநாளுக்குரிய கடமையை மிகச் சரியாகவே செய்திருப்பார்கள். நீங்களும் கடந்த வாரங்கள் ஃபுல்லாக அலுவலகத்தில் இல்லைங்க ஃபாதர், கொஞ்சம் அலுவல் நிமித்தமாக வெளியே போயிருந்தீங்க. கொஞ்சம் எப்படி இருந்துச்சு உங்களுடைய பணிகள்? அதை பற்றி கொஞ்சம் அலுவலாகவும் போயிருந்தேன். அப்புறம் அஃப்கோர்ஸ் நம்மளும் கொஞ்சம் நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் ஒரு சில செட் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா, அதனால் அதையும் கொஞ்சம் செக்கப்லாம் போட்டு. சரிங்க ஃபாதர். ஓகே, எல்லாம் நல்லா போச்சு. பெங்களூர் போயிருந்தோம் பவுலா கூட. பெங்களூரில் சிவாஜி நகர் பாரிஷ், அதே மாதிரி இங்கே ராம்மூர்த்தி நகர்னு சொல்லிட்டு அங்கே ஹோலி ஃபேமிலி பாரிஷ் சூசை, ஸோ அந்த பங்குக்கு போயிருந்தோம். ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மக்களுடைய ராம்மூர்த்தி நகர்லாம் ஃபாதர் வந்து மக்கள்கிட்ட அதுக்கு முதல் வாரம் கேட்டுப்பார் போல இருக்கு. 150-200 பேராவது வந்துடுவீங்களா அப்படின்னு கேட்டுருப்பார் போல இருக்கு. ஒருத்தரும் பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ணல போல். கடைசியில் நம்ம தியானம் காலையில் ஆரம்பிக்கும் போது பார்த்தா 150-200-300 பேர் இருந்தாங்க. வித்தின் ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவருக்குள்ளே வந்து கோயில் ஃபுல் ஜாம் பேக் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் 700-1000 பேர்கிட்ட வந்துட்டாங்க மார்னிங்லேருந்து. ஸோ த ஹோல் சர்ச் வாஸ் ஃபுல்லி பேக்டு. ஃபாதர் வந்து 500 பேர்த்துக்கு சாப்பாடு ரெடி பண்ணியிருந்தார். அப்புறம் ஒவ்வொரு பக்கமாக போய் சாப்பாடெல்லாம் எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வந்து மேனேஜ் பண்ணார். ஸோ அப்புறம் ஈவினிங் 4 o'clock மேலே எகெயின் இந்த சர்ச் வெளியிலலாம் பெரிய க்ரௌட் ஆயிடுச்சு எல்லாமே. ஸோ பல இடங்கள்லேருந்து மக்கள், பொதுவாக பெங்களூரில் வந்து நம்ம இந்த நம்பிக்கை மறுமலர்ச்சி அந்த ப்ரோமோ போடுறத பார்த்துட்டு எந்தெந்த பங்கில் எங்கேன்னு சொல்லிட்டு மற்ற பங்கில் இருக்கிறவங்களாம் ஆட்கள் ஆமாம் எல்லாருமே பொதுவாக மாதா டிவியில் நம்ம போகிறோம்னு சொல்லி சொன்னாலே அவங்க சிவாஜி எந்த பங்குக்குனாலும் மக்கள் அங்கே வர்றதுக்கு எல்லோரும் வந்துடுவாங்க. அதுதான் பெங்களூருடைய ஸ்பெஷாலிட்டி. அவங்க எல்லாருமே வந்து நம்ம மாதா தொலைக்காட்சியின் மேலே வந்து ஒரு ரொம்ப அதீத ஒரு அன்பு, நம்ம ப்ரீச்சர்ஸ் மேலே, ஃபாதர்ஸ் மேலே, மாதா தொலைக்காட்சியின் மேலே எங்கே போனாலும் மக்கள் வந்து ரொம்ப அதை எப்படி சொல்கிறது, அவ்வளோ பாசம் காட்டுவாங்க. ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் அங்கே. நிச்சயம் ஃபாதர். ஏன்னா இது நானும் இப்போ அண்மையில் வந்து ரொம்ப ரீசெண்டாக வந்து நம்முடைய நம்பிக்கை மறுமலர்ச்சிக்காக பட்டாபிராமில் நம்முடைய அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தில் ஒரு நாள் போவதற்கான வாய்ப்பு கிடச்சிது ஃபாதர் அடைக்கலராஜ் கூட. அன்றைக்கி போயிருந்தப்போ முடிச்சு அந்த தியானம் எல்லாம் முடித்து மக்கள் போகிறப்போ பார்த்து ஃபாதர் டேவிட் ஃபாதர் வரலையா, ஃபாதர் ஆல்பர்ட் வரலையா, எப்படி இருக்கிறாங்க, ஃபாதர் ஆல்பர்ட்டை கேட்குறப்ப எப்போவுமே அந்த புன்னகை மன்னன் அப்படிங்கிற ஒரு அடைமொழியோட கேட்குறது வந்து ஜஸ்ட் எல்லாருமே நீங்கள் சொன்ன மாதிரி அதிகப்படியான அன்பு, அதிகப்படியான பாசம் வைத்திருக்கிறார்கள், கண் கூட பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு அப்படியே கடிதங்கள் வாயிலாக அன்பையும் பாசத்தையும் பரிமாறுவதற்கு நிறைய பேர் ஆயத்த நிலையில் இருக்கிறாங்க ஃபாதர். ஸோ முதல் கடிதம் போயிடலாம். முதல் கடிதம் என்னன்னா, ஒரு உரைக்குள் உரை அப்படிங்கிற மாதிரி இது ஒரு கவர், அதுக்குள்ள இன்னொரு கவர் வச்சு அதுக்குள்ள அவங்களுடைய லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க. செல்வராஜன் அப்படிங்கிறவர் அனுப்பியிருக்கிறார் ஃபாதர். இலங்கையிலிருந்து அனுப்பியிருக்கிறாங்க. 5-2 ஆண்டினை, அதாவது 5 ஆண்டினை பூர்த்தி செய்யும் மாதா தொலைக்காட்சியே, முதலில் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து நிற்கின்றேன். மேலும் எனது மதிப்பிற்குரிய அருட்பணியாளர் ஆரோக்கியம் மற்றும் அருட்பணியாளர்களுக்கும் தம்பி ஜோ அவர்களுக்கும் மற்றும் ஊழியர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் கூறி நிற்கின்றேன். மாதா தொலைக்காட்சியை பற்றி எழுதுவதென்றால் நிகழ்ச்சி என்னுடனே முடிந்துவிடும், அந்த அளவுக்கு எழுத வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். முதலில் காலை 6 மணி திருப்பலி சிறப்பாக நடைபெறும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆலயம் பார்ப்பதற்கு மகிழ்வாயிருக்கும்.
ஒரு கேள்வி, இத்திருப்பலி நேரலையாக நடப்பதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை, நம்ம ரெக்கார்டட் மாஸ் தான். அந்த அளவுக்கு நம்மளுக்கு நேரடியாக நடத்துறதுன்னா அதை ஆர்கனைஸ் பண்ணுறது, ஏன்னா டெக்னிக்கலாக நிறைய பேருக்கு இப்போ வந்து யூடியூப்பு அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம வச்சு ஒரு மொபைலை வச்சு நம்ம வந்து பண்ணிடலாம். நம்ம வந்து சேட்டலைட் டிவி. அப்போ இந்த சேட்டலைட் டிவியினுடைய கான்செப்டே வேறு. அது வந்து வெப் டிவி மாதிரியோ யூடியூப் மாதிரியோ கேபிள் டிவி மாதிரியோ கிடையாது. கொடுக்க முடியாது. ரெண்டாவது ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ நம்ம லைவ் நம்ம அப்பப்போ எப்போ நம்மளுக்கு வசதி அவங்க நம்மளுக்கு அந்த செலவுக்கு, ஏன்னா ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு மேலே அது அந்த செலவு மட்டும் தான் நம்ம வந்து வாங்குகிறோம். அப்போ அந்த இடத்துல போய் முக்கியமான நிகழ்வுகள் லைவ் பண்ணுறோம். மற்றபடி இதெல்லாம் முன்கூட்டியே அந்த பட்டியல நார்மலி திருப்பலியை வந்து எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து அதை QC பார்த்து அதனுடைய எல்லாம் கரெக்டாக இங்கே எல்லாம் ரெடியாக வச்சுருந்தா தான் நமக்கு வந்து ஒளிபரப்பு கொடுக்குறோம். ஸோ பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு பதிவு பண்ணிக்கிறோம். கடவுள் வணக்கத்தில் ஒவ்வொரு நாளும் ஜோ தம்பி ஆரம்பத்தில் ஒரு சிறு கதையை சொல்லிவிடுவார். மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். எப்படி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அவருக்கு எனது வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி அம்மா. ஆலய தரிசனம் ஒவ்வொரு நாளும் புது புது ஆலயம் மிகச்சிறப்பு. இரவு 9:30க்கு குட் நைட் டாக் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நாளைய புனிதர் எனது வயதிற்கு, அவங்களோட வயது 65 அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அறிந்திராத புனிதர்களை அதனை அறிய தருவதற்கு நன்றி. மேலும் ஒவ்வொரு ஞாயிறும் பகல் 12:30க்கு ஒளிபரப்பாகும் ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சி வெகு விவரமாக ஒளிபரப்பப்படுகின்றது. நாம் இந்தியாவிற்கு வந்து ஒவ்வொரு ஆலயமாக சென்றாலும் ஆலயத்தையும் சொரூபங்களையும் கட்டிடங்களையும் பார்த்துவிட்டு தான் வர முடியும். ஆனால் ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சியில் 30 நிமிடங்கள் அக்குவேறு ஆணிவேராக ஆலய வரலாற்றை கேட்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆலயம் எப்போது கட்டப்பட்டது, யாரால் தொடங்கப்பட்டது, நோய் குணமடைந்ததற்கான சாட்சிகள், ஆலய பக்த பங்கு சபைகள் எல்லாவற்றையும் விவரமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. மீண்டும் வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு பார்க்க வேண்டும் போல் இருக்கும் இந்நிகழ்ச்சி. மிகவும் மிகவும் சிறப்பு. வெள்ளிக்கிழமைகளில் ஒளிபரப்பாகும் கண்ணான கண்மணிகளே நிகழ்ச்சி சிறுவர்களுக்கு உரியது. நானும் ஒரு நிகழ்ச்சி அனுப்பியிருந்தேன். ஒளிபரப்பானது, பார்த்து மகிழ்ந்தோம். மிக்க நன்றி. புதன்கிழமைகளில் நடைபெறும் நற்செய்தி மலர்கள் நிகழ்ச்சி, அதனை 1 மணித்தியாலம் ஆக்க முடியாதா? பேட்டி காணும் அருட்பணியாளர் நல்ல அனுபவசாலியாக இருக்கிறார். அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் அவர்களின் அனுபவ பகிர்வுகள் நைஜீரியா, ஆப்பிரிக்க மக்களின் ஆன்மீகம், வாழ்க்கை முறை, உணவு முறை பார்க்க மிகவும் மிகவும் விருப்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. இடையிடையே விசேஷ நிகழ்வுகள், ஆயர் பட்டம், ஆயரின் யூபிலி விழா நிகழ்வுகள், ஆலய திருவிழாக்கள், ஆலய அபிஷேக நிகழ்வுகள் பார்க்க ஆசையாக இருக்கும். வியாழக்கிழமைகளில் 1 மணிக்கு ஒளிபரப்பாகும் பூண்டி மாதா ஆலய திருப்பலி நலமா நீங்க நலமா நிகழ்ச்சி நன்றாக இருக்கிறது. எழுதுவதற்கு நிறைய இருக்கிறது. மறு கடிதத்தில் தொடர்வோம். நன்றி. ஆ செல்வராஜன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. செல்வராஜன் ஐயாவுக்கு நான் இலங்கையில் வந்து கொடிக்காமம் கச்சாய் வடக்கு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஓகே, எந்த பகுதியும் தெரியல. வடக்கு தென் பகுதியாக தான், வடக்கு பகுதியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சில காரியங்கள், அதாவது வந்து கேட்டிங்கன்னா, இப்போது நமக்கு பொங்கல் சமைச்சு கொடுக்குறாங்க இல்லைங்களா? பொங்கல், இந்த பொங்கல் வந்து எவ்வளோ சாப்பிட முடியும்? ஒரு அளவுக்கு ஒரு ஒரு 2 லெவலுக்கு மேலே போச்சுன்னா, அதாவது ஒரு சிலவங்க ஒரு கரண்டி வரைக்கும் சாப்பிடுவாங்க, 2-3 கரண்டி இல்லையா? 3 கரண்டி பொங்கல் வச்சா கூட ஒரு தட்டு நிறையா ஓரளவுக்கு. அதுக்கு மேலே வந்து கோடி ரூபா கொடுத்தாலும் உங்களால் சாப்பிட முடியும். ஐயா கையெடுத்து கும்பிட்டு ஓடியே போயிடும் இல்லையா? முடியலடா சாமி அப்படின்னு இல்லைங்களா? இப்போது நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்குது, அது 1 மணி நேரம் செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. உண்மைதான். அதில் 2 விஷயங்களை நம்ம வந்து கவனிக்கணும். அந்த அரை மணி நேரம் என்பது வந்து 30 நிமிடங்கள். அது ஒரு தொலைக்காட்சிக்கு ஒரு 30 நிமிடங்கள் ஒரு நிகழ்ச்சியை தயார் செய்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. சும்மா அப்படியே கேமரா நிப்பாட்டி எடுக்கிறது மட்டும் கிடையாது. அதுக்கு முன்னாடி எவ்வளோ வேலைகள் இருக்குது. இதை எப்படி நான் விளக்கி சொல்வது தெரில. நிறைய பேர் விளம்பரங்கள் பார்க்குறீங்க. விளம்பரம் வந்து பார்த்திங்கன்னா 15 நொடிகள் தான், 9லேருந்து 15 நொடிகள் தான் ஒரு விளம்பரம். அந்த 9-10 நொடிகளுக்குள்ளே ஒருத்தர் அந்த பொருளை வந்து வாங்க வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த விளம்பரத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு உயிர். அது வாங்க வைக்க முடியல, அது விளம்பரமாக இருக்க முடியாது. இப்போ ஒரு விளம்பரத்தை வந்து நான் 15 நொடிக்கு மேலே ஒரு 60 நொடியெல்லாம் போட்டோன்னா யாருமே அந்த விளம்பரம் பார்க்க மாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க. அந்த 9 நொடி அவங்க மாற்றுறதுக்குள்ளே அந்த விளம்பரம் வந்து சொல்லிடணும். அப்போ தான் அது வந்து அதோடைய விஷயம். இப்போ அந்த அரை மணி நேரத்தில் வந்து உங்களை நாங்கள் கவர்ந்து இழுத்துருக்குறோம் என்று சொன்னால், அது 2 பேர் வந்து உட்காந்து பேசுகிறாங்க, வேறு யாரும் அங்கே கிடையாது. அப்போ அதில் கேமரா ஆங்கிள் மட்டும்தான் மாறுமே ஒழிய விஷயம் அது ஒன்று தான். அந்தளவுக்கு உங்களை ஈர்த்து இருக்கிறேன்னு சொன்னால் அதுவே பெரிய விஷயம். ஏன்னா அதில் வந்து நிறைய அங்கே பணி செய்கின்ற தந்தையர்கள் சந்திக்கின்ற சவால்கள், அந்த மக்களுடைய கலாச்சாரம், எப்படியெல்லாம் வந்து ஆண்டோடைய செய்தியை சொல்கிறாங்க, என்ன மாதிரியெல்லாம் அங்கே பின்னணிகள் இருக்குது, இதெல்லாம் வந்து நிறைய
நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த அருட்தந்தையர்கள் அருட் சகோதரிகள் செய்கின்ற பணிகள் மாபெரும் பணி. ஏன்னா அது நம்முடைய கலாச்சாரமும் கிடையாது, நம்முடைய உணவு பழக்க வழக்கமும் கிடையாது, சீதோசன நிலையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு முற்றிலும் மாறுபட்ட இன்னொரு உலகம். இப்போ அம்மா வீட்டில் சமைக்கிறாங்க, அது சாப்பாடுக்கு வந்து இவ்வளோ தான் உப்பு போடணும், இல்லை உப்பு நல்லா தானே கரிப்பாக இருக்குது, அள்ளி போட்டால் யார் சாப்பிட முடியும்? சாப்பிடவே முடியாது. அவ்வளோதான், அதுக்கு அவ்வளோதான் உப்பு. காஃபி அது ஒரு கரண்டி சக்கரை போடலாம், நல்ல இனிப்பாக குடிக்கிறவங்களுக்கு வந்து 2-3 கரண்டி கூட போடலாம். அதுக்குன்னு சொல்லிட்டு கப்பு நிறையா சர்க்கரை அதை கொட்டினா அது காஃபியாக இருக்காது இல்லையா? அதனால் போதும், இதுக்கு மேலே உதாரணம் சொல்ல மிக்க நன்றி உங்களுடைய அன்பார்ந்த வார்த்தைகளுக்கு, கரிசனைக்கு, எங்கள் மீது நீங்கள் வைத்திருக்கின்ற அன்புக்கு, மரியாதைக்கு நாங்கள் எப்பொழுதுமே நன்றி கடன் பட்டிருக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் மன்றாடுறோம், நீங்கள் எங்களுக்காக மன்றாடுங்க. கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. கண்டிப்பாக ஃபாதர், நீங்கள் சொன்னப்போ என்ன ஒரு துணுக்கு, நகைச்சுவை துணுக்கு படித்த ஞாபகம் ஃபாதர். ஒரு மருத்துவர்கிட்ட மருந்து கேட்டிருந்தார் ஒருத்தர், உடம்பு சரியில்லைன்னு. 15 நாளைக்கு இந்த மருந்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் 15 நாளைக்கு சேர்த்து ஒரே நாளில் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னா, அப்படி எடுத்தால் ஒரேடியாக போயிடுவீங்க, அவ்வளோதான் முடிஞ்சது வேலை. சிறப்பு ஃபாதர். அப்படி அடுத்த கடிதம் எங்கே இருந்ததுன்னா, நாகர்கோவிலிருந்து நம்ம மேரி சாந்தி அம்மாவுடைய கடிதம். அதிபர் தந்தைக்கும் தமிழ்ஜோ மற்றும் மாதா தொலைக்காட்சியின் அருட்தந்தையர், ஆயர் தந்தை, அருட்சகோதரிகள் மற்றும் மாதா குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் மனம் நிறைந்த கிறிஸ்து பிறப்பு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நன்றியுடனும் மகிழ்ச்சியுடனும் பகிர்ந்து கொள்கின்றேன். 10/12/23 சென்னை கீழ்ப்பாக்கம் அரியணை மாசற்ற திருஇருதய திருத்தலத்தின் திருப்பலி, அன்னை வேளாங்கண்ணி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சி, ஆனந்தா குழுமத்தின் வில்லுப்பாட்டு மிக அருமை. புத்தகம் பேசுகிறது அருட்தந்தை அலெக்சாண்டர். கோபம் பற்றிய பகிர்வு மிக அருமை. நன்மைக்காக கோபப்பட்டால் பாவமில்லை, தேவையில்லாமல் கோபப்படுவதால் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிப்பு ஏற்படும் என விளக்குவது மிக அருமை. அறம்சை நிகழ்ச்சி, மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மருத்துவருடன் கலந்துரையாடல் இந்த காலகட்டத்திற்கு மிகவும் பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்கிறது. குடிலை நோக்கிய பயணம் பகிர்வு அருமை. 24/12/23 சிவகங்கை மறைமாவட்டத்தின் புதுப்பிக்கப்பட்ட ஆலய அர்ச்சிப்பு திருப்பலி, ஆயர் லூர்து ஆனந்தம் அவர்களின் பகிர்வு மிக அருமை. 25/12/23 பட்டிமன்றம் தொடக்கமே மிக அருமையாக இருந்தது. கிறிஸ்து பிறப்பு வாழ்த்தும் புது வருட வார்த்தும் கூறிய விதம் மிக அருமை. பாரம்பரிய பாடலுக்கும் இன்றைய பாடலுக்கும் உள்ள வேறுபாடு பற்றி கூறியதும், குமரியாதவன் கூறுமிடத்தில் பாட்டியும் தாத்தாவும் இயற்கை உணவை உண்டார்கள், இன்று மருந்தும் மாத்திரைகளையும் உண்கிறார்கள். ஆனந்தா கலைத்தொடர்பகத்தின் நிகழ்ச்சி பரவசமூட்டுவதாக இருந்தது. அன்புதான் எல்லாவற்றிற்கும் அடிப்படையானது. அனைத்து சமய சகோதரர்களும் இணைந்து கிறிஸ்து பிறப்பு கொண்டாடியது. பேராயர் முனைவர் ஆரோக்கியராஜ் முதல் வாழ்த்து கூறினார். மற்ற சமயத்தை சார்ந்தவர்களும் இணைந்து ஒரே கேக்கை வெட்டி ஒருவருக்கு ஒருவர் ஊட்டிய விதம் மிக அருமை. அனைத்து கலை நிகழ்ச்சிகளையும் கண்டுகளித்தோம். எளியோர் கிறிஸ்து பிறப்பு நிகழ்வு, முதியோர் இல்லம் சந்திப்பு மிக அருமை. சேர்த்துப்பட்ட அருட்சகோதரிகள் இல்லத்தில் மாதா குடும்ப உறுப்பினர்கள் முதியோர் பெண்களுடன் ஆடி பாடிய விதம் மிக அருமை. அவர்களுடன் விருந்துண்டு மகிழ்ந்தனர். அருட்சகோதரிகளிடம் ஆசி பெற்றனர். முதியோர் இல்லத்தில் மாதா குடும்ப பணியாளர்கள் முதியோர்களை சந்தித்து அவர்களோடு உரையாடியதும் ஆசீர் பெற்றதும் மிக அருமையான காட்சியாக அமைந்திருந்தது. 30/12/23 திருத்தந்தை முதியோர்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என 6 அறிந்துரைகளை முன்வைத்து எழுதிய புத்தகத்தை பற்றியும், திருச்சி அருங்கொடை இல்ல அருட்தந்தையின் மறையுரை மிக அருமை. அருட்தந்தை பவுலா ஜெயக்குமார் நன்றி கூறினார்கள். அதிபர் தந்தையின் ஆசிர் ஜபங்களுடன் முதியோர் இல்ல நிகழ்வு நிறைவு பெற்றது. பப்பாஸ் பண்டே மிக அருமை. அருட்தந்தையர்களின் நாடகம் மிக அருமை. ஒவ்வொரு வருடமும் மாதா குடும்ப உறுப்பினர்கள் மாதா குடும்பம் மகிழ்ச்சியின் குடும்பம் என்பதை அவர்களின் ஆடல் பாடல் வழியாக அவர்களின் ஒற்றுமை இவற்றால் நிரூபித்து காட்டப்படுகின்றது. புதியதாக வந்த அருட்தந்தையர்களும் மிக மிக சுறுசுறுப்பாக இயங்குகிறார்கள். மாதா குடும்ப மகிழ்ச்சி குடும்பம் என்பதில் ஐயமில்லை. நமக்கு மிக மிக பிடித்தவரான இருந்த கல்பனா இன்னும் அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்காதது கவலையாக உள்ளது அப்படி சொல்லி அவங்களையும் கேட்டிருக்கிறாங்க. புது வருட கண்டிப்பாக புது வருட பிறப்பு நாள் மாதா குடும்ப அதிபர் தந்தையும் புதிய அருட்தந்தையர்களும் பகிர்ந்து கொண்ட துதி ஆராதனை 1/1/24 மாலை புதிய செயல் புதிய சிந்தனை என்ற தலைப்பில் கலந்துரையாடல் என அனைத்து நிகழ்ச்சிகளும் மிக அருமை. முடிக்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மேரி சாந்தி, நாகர்கோவில். மேரி சாந்தி சகோதரிக்கு மிக்க நன்றி. கடிதங்கள் ஒரு வழக்கம் போல் இதுக்கு முன்னாடி ஆமாம் ஏசுதாஸ்ன்னு சொல்லிட்டு அவரும் நாகர்கோவில் இருந்து இதே மாதிரி தான் ஒரு ஃபுல்லாக எல்லாமே வந்து ஒரு சமம் பண்ணிடுவார் அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து. அது மாதிரி நீங்கள் ஏற்கனவே கிறிஸ்மஸ்லேருந்து ஆரம்பித்து ஒரு சமம் பண்ணி எல்லாத்தையும் ஒரு சிறப்பான ஒரு கடிதம். அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வந்து எவ்வளவுக்கு நீங்கள் அதை உற்று நோக்கி உற்று கூர்ந்து கவனித்து அந்த நிகழ்ச்சியுடைய சாராம்சங்களை, அந்த நிகழ்ச்சி வருகின்ற காரியங்களை மட்டுமில்லை, அதை நடத்துபவர்கள் மற்றும் ஒவ்வொருவரையும் நீங்கள் கூர்ந்து கவனிக்கிறீங்கன்னு நினைக்கும் போது மாதா தொலைக்காட்சியில் அந்த அளவுக்கு நீங்கள் அன்பு செய்கிறீங்களுக்கு புரியுது. ரொம்ப சந்தோஷம். கல்பனா வந்தால் சந்தோஷம்தான். சகோதரிக்கு அவளுக்கு இரட்டை குழந்தைகள், அதனால் அவர் இரட்டை ஏற்கனவே இருக்கின்ற ஒரு குழந்தை 3 குழந்தைகளை அவர் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதனால் அவங்க இன்னும்
வரக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறாங்களான்னு எங்களுக்கு தெரியல. நிறைய பேர் கேட்குறாங்க, எங்களுக்கும் ஆசை தான், அவங்க தான் சந்தோஷம்தான். இங்கே நிகழ்ச்சி தயாரிப்பு இந்த இந்த இதிலெல்லாம் வந்து ஜோஸு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து அவர் இன்னும் மற்ற காரியங்களை வந்து மற்ற நிகழ்ச்சிகளை அவர் இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ் அவருக்கு கிடைக்கும். பார்ப்போம், கடவுள் வேண்டிக்கோங்க அவங்க வரணும்னு சொல்லிட்டு. ஸோ மேரி சந்தியாமாக்கு அப்படியே நன்றி சொல்லிக்கலாம். சொல்லிக்கிட்டு அடுத்த கடிதம் இமெயிலில் வந்த ஒரு கடிதம் ஃபாதர். இமெயிலில் வந்து ஆல்பர்ட் அப்படிங்கிறவங்க அனுப்பியிருக்கிறாங்க. எங்கே இருந்து அப்படின்னு போடல. டியர் ஃபாதர் டேவிட், ஷாலோம். ரோசலிண்ட் அண்ட் ஐ ஆல்பர்ட் ஆர் கிரேட் அட்மையர்ஸ் ஆஃப் மாதா ப்ரோக்ராம்ஸ். த டெய்லி மாஸ் இஸ் a gift, a blessing. The homilies are of a very high standard. The fathers are anointed. The first thing I do is to pray for abundant mercy and grace of each of them. The team of 5 has become 7. All are tirelessly working with one mind and one heart as in Acts of the Apostles' time. Praise and thanks be to God. By God's grace, I could send as our annual contribution rupees 50,000 yesterday. Kindly acknowledge receipt. Pray for your blessings, Albert and Rosalind. அப்படிங்கிறவங்க எங்கே இருந்து அப்படிங்கிறது தெரியல, இமெயில் அனுப்பியிருக்கிறாங்க. வெரி குட், ரொம்ப 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 சந்தோஷம், ரொம்ப நன்றி. ஆல்பர்ட் அண்ட் ரோசலின் ரெண்டு பேர்த்துக்கும் நீங்கள் ஃபாதர்ஸுடைய நிகழ்ச்சிகளை குறித்து, அவனுடைய திருப்பலி, அவனுடைய மறைவுரை, ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நீங்கள் குறித்து நீங்கள் உங்களுடைய யூ ஹவ் அப்ரிஷியேட்டட் a lot. அது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு காரியம். பொதுவாக நான் பல தடவை சொல்வேன், இன்னொருத்தவங்களுடைய நல்ல செய்கிறது விஷயம் வந்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறது வந்து அவ்வளோ எளிதாக எல்லாருக்கும் வந்துடாது. அதை உங்களுக்கு அவ்வளோ எளிதாக வந்திருக்குதுன்னு சொல்லிச்சுன்னா இட் ஷோஸ் தட் யூ ஆர் ஆல் வெரி கிரேட் பீப்புள். யூ ஆர் வெரி, நீங்கள் வந்து உண்மையிலே நல்ல ஒரு மனம் படைத்த அற்புதமான மனிதர்கள் எங்களுக்கு நல்லா போடுது. அது மட்டும் இல்லாமல் மாதா தொலைக்காட்சி பணிகளுக்காக நல்லதொரு தொகையை நீங்கள் வந்து நன்கொடையாக கொடுத்துருக்குறீங்க, காணிக்கையாக அனுப்பியிருக்கிறீங்க. எவ்ரிதிங் ஷோஸ் தட் யூ ஹவு மச் யூ லவ் மாதா டிவி, த ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் மாதா டிவி அண்ட் த மீடியா மிஷன் ஆஃப் மாதா டிவி. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து எங்களுக்காக வேண்டிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு இருக்க எங்களது ஜெபங்களும் ஆசிரும். கண்டிப்பாக. ஸோ சிறப்பு. அப்படி அடுத்த கடிதம் வந்து நம்முடைய சங்கரன் கோவிலேருந்து தமிழ்மிகு பிலேந்திரன் ஐயாவுடைய கடிதம். ரெகுலராக எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்னன்னா, எடுத்த உடனே ஒரு வாழ்த்து மாதா டிவியோட பிறந்த நாளுக்கு. ஓகே. உலக மக்களின் ஆன்மீக தொலைக்காட்சி தமிழ்மிகு மாதா தொலைக்காட்சிக்கு இன்று 11/2/2024 அன்பு அன்னை லூர்து மாதா பிறந்த நாள் என்று 10 ஆண்டுகள் நிறைவு செய்து 11வது ஆண்டில் பாதம் பதிக்கும் நம் அன்னையின் தொலைக்காட்சி தமிழ்மிகு மாதா தொலைக்காட்சிக்கு என் குடும்பத்தார் ஒவ்வொருவரின் ஜபங்களும் வாழ்த்துகளும் கோடான கோடி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி 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 நன்றி. மேலும் தமிழ்மிகு மாதா தொலைக்காட்சியில் ஆன்மீக தமிழ்மிகு மேதகு ஆயர்கள், தமிழ்மிகு அருட்தந்தையர், தமிழ்மிகு பணியாளர்கள் மற்றும் தமிழ்மிகு மாதா தொலைக்காட்சியில் ஊடக பணிகளில் பணிபுரியும் அனைவருக்கும் எங்களின் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை மிகவும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். 11வது ஆண்டில் பயணிக்கும் தமிழ்மிகு மாதா தொலைக்காட்சிக்கு அன்பு அன்னை மரியாளின் அரவணைப்பும் தூய ஆவியாரின் பாதுகாப்பும் என்றென்றும் உரித்தாகுக. இன்னும் பல 100 ஆண்டுகள் பிறந்த நாள் காண வாழ்த்துக்கள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மேதகு ஆயர்கள், அருட்தந்தையர்கள், பணியாளர்கள் அனைவருக்காகவும் ஜெபித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு சா பிலேந்திரன், சங்கரன் கோவில். தமிழ்மிகு பிலவேந்திரன் ஐயாவுக்கு எங்களது மனம் நிறைந்த நன்றி. தொடர்ச்சியாக நீங்கள் எழுதுவது ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். ஏன்னா அதற்கென்று நீங்கள் நேரத்தை கண்டுபிடித்து எழுதி அதை ஒரு அழகான ஒரு கவரில் போட்டு அதற்குரிய அஞ்சல் தலையெல்லாம் ஒட்டி நீங்கள் அனுப்புறது, அதற்கு ஒரு நேரம் ஒதுக்க வேண்டும், அதற்கு ஒரு தியாகம் செய்ய வேண்டும், அதற்கு ஒரு மனம் முதல்ல வரணும். இது எல்லாமே உங்கள்கிட்ட இருப்பதை நான் பார்க்கிறேன். குறிப்பாக மாதா தொலைக்காட்சிக்கு கடிதம் எழுதி அனுப்பிக்கின்ற ஒவ்வொரு இனியத்திற்கும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு எண்ணம், நேரம், ஒரு தியாகம் இருப்பது இது மாதா தொலைக்காட்சி செய்த மாபெரும் புண்ணியம் என்று தான் நான் பார்க்கிறேன். பெரிய புண்ணியம். இந்த கடிதங்கள் ஒவ்வொன்றும் இந்த மாதா தொலைக்காட்சி பணிகளுக்கு அவ்வளவு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தந்து கொண்டிருக்கிறது என்பதில் எங்களுக்கு சிறிதும் மையமே இல்லை. இதனால் மீண்டும் நன்றி சொல்வதோடு உங்களுக்கு ஜெபிக்கிறோம். கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. சிறப்பு ஃபாதர். அப்படியே அடுத்த கடிதம் சலோமி மைக்கேல் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க. அவங்களும் எங்கே இருந்து அப்படின்னு போடலை, சலோமி மைக்கேல் தமிழ்நாடு அப்படின்னு மட்டும் போட்டுருக்குறாங்க. ஓகே. ஸோ ஹாப்பி பர்த்டே அப்படின்னு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு, என் ஆன்ம நாயகருக்கு ஹாப்பி பர்த்டே கூறி உங்களை எங்களுக்கு தந்த மூவொரு இறைவனுக்கு புகழ், மாதாவுக்கு கோடான கோடி நன்றிகள் கூறி
சலோமி மைக்கேல் உபகாரி எழுதுவது. தவக்காலம் வந்துவிட்டது, இனி ஆன்மாவுக்கு கொண்டாட்டம்தான். புரோகிராம் எல்லாம் விவரித்து எழுத வார்த்தைகள் வரிகள் இல்லை, புகழ்ந்து போற்ற நாவுகளும் போதாது. ஃபாதர்ஸ் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2 அருட்தந்தையர்களும் கதைத்து நலம் விசாரித்தது அற்புதம் அற்புதம். காலை ஜெபம் தொடங்கி இரவு ஆராதனை முடியும் வரை அற்புதம் அதிசயம். ஃபாதர் ஆராதனையும் திருப்பலியும் பிரசங்கங்களும் ஆயர்கள் குருக்களின் திருநிலை விழாக்களும் ஆலய தரிசனம் எல்லாம் நேரில் கலந்து கொண்டது போன்ற மகிழ்ச்சியை சொல்லி முடியாதது. சனிக்கிழமை ஆராதனை நட்சத்திர நாயகர்களை பார்த்தவுடன் புது புது ஆன்ம சந்தோஷங்கள். 10 வருடம் பரிசுத்த ஆவியானவர் உங்களை சுமந்து வந்ததற்கு நன்றி கூறுகின்றேன். மழையில் அதிக கஷ்டம் அனுபவித்தது ஃபாதர் சொன்னதை நினைத்து மாதாவிடம் மன்றாடினேன். நோவா பெட்டகத்தில் வைத்து காப்பாற்றினதை நீங்கள் சொன்னபோது அதை நினைத்து சந்தோஷப்பட்டேன். நான் தனிமையாய் இருக்கின்றேன், ஆனால் மாதா டிவி போட்டவுடன் அடுத்த புரோகிராம் உடல் ஆவி ஆன்மா தனித்து விடப்படுவதில்லை என உணர வைக்கிறது. பாடல்கள் பாடும்போது எல்லோரும் ஒரே தோரணையில் பாடுவது நீங்கள் அல்ல பரிசுத்த ஆவியே. விண்ணகத்து வானதூதர்களைப் போல உலகில் எங்களை மீட்க நீங்கள் இருக்க கவலை இல்லை கலக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதி முடிச்சிருக்கிறாங்க சலோமி மைக்கேல். ரொம்ப ஒரு உணர்ச்சி பெருக்கு நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு 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 ஆன்மா வந்து இன்னொரு ஆன்மாக்கிட்ட பேசுறது மாதிரியான ஒரு கடிதம். ஏன்னா எதுவுமே வந்து இந்த கடிதங்களை உங்கள் கடிதம் எந்த கடிதங்களை கேட்டாலும் ஏதோ நம்ம 2 வார்த்தை எழுதி போடுவோமே என்பதாக எந்த கடிதமும் எந்த இனியதமும் எழுதியதாக இத்தனை ஆண்டுகள் நாங்கள் இதை வாசிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு கடிதம் கூட அப்படி என்னால் பார்க்க முடியல. ஒவ்வொரு கடிதமும் அந்த உள்ளத்தின் உணர்வு, ஆன்மாவில் அவர்கள் அனுபவித்த அந்த அனுபவங்களை அது வார்த்தைகளாக வடித்து அனுப்புவது இந்த மாதா தொலைக்காட்சி. அதுவும் வந்து ஆவியாருடைய செயல் தான். உண்மைதான். நாங்களும் வந்து பெரிய பெரிய பாட்டுக்காரங்களாம் கிடையாது, எல்லாரும் புகழ்றீங்க அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உண்மைதான். ஆனால் அது நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம். இருந்தாலும் அந்தளவுக்கு அது அவ்வளோ அழகாக அது அமைந்து வருகிறதுன்னு சொன்னால் ஆவியாருடைய செயல்பாடு தான் அங்கே நடைபெறுகிறது. என்ன ஆவியாருடைய துணை இல்லாமல் இதை எதுவுமே நம்மளால் அந்தளவுக்கு செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. அதே ஆவியானவர் இந்த மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் வழியாக ஒவ்வொரு இனியத்திடம் பேசுகிறார், அவங்களை வழி நடத்துகிறார். அங்கே வருகின்ற இறை வார்த்தை, மறை உரைகள், நிகழ்ச்சிகளுடைய உள்ள ஒவ்வொரு கருத்துக்களையும் உங்களிடத்தில் வெளிப்படுத்துவதால் உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு பூரிப்பு, அவ்வளோ உற்சாகம். தனிமையில் நாங்கள் இல்லை, கடவுள் எங்களோடு இருக்கிறார், மாதா தொலைக்காட்சி எங்களோடு இருக்கிறது என்ற அந்த உணர்வு, இவை அத்தனையும் ஆவியானுடைய செயல்தான். அன்னை மரியாளின் பரிந்துரை. உங்கள் அழகான கடிதத்திற்கு மனம் நிறைந்த பாராட்டுக்கள், நன்றி. கடவுளின் ஆசிரியர் நாளும் உங்களோடு. ஸோ சிறப்பு ஃபாதர். அப்படி நிகழ்ச்சியுடைய இன்றைக்கி கடைசி கடிதத்துக்குள்ளே போயிடலாம் ஃபாதர். கடைசி கடிதம் எங்கேருந்து அப்படின்னா அவர் பேர் எழுதலை. ஓகே. மாதா டிவிக்கு நன்றி. நான் 77 வயது கடந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர். உங்கள் தயவில் காலை 6 மணி தினமும் திருப்பலி பார்க்கிறேன். இன்று காலை, அதாவது 10/2/2024 கருமத்தம்பட்டியில் நடந்த திருப்பலியில் பாடிய பாட்டுகள் அனைத்தும் புதியனவாக இருந்தன, மிகவும் நன்றாக இருந்தன. மேலும் இறுதியில் பாடப்பட்ட ஜெபமாலை மாதாவின் மீது பாடிய பாட்டானது மிகவும் அருமை. மறுமுறை அந்த பாட்டினை ஒளிபரப்பினால் மிகவும் நன்றாக இருக்கும் என எண்ணுகிறேன். நன்றி. அப்புறம் பின்பக்கம் எழுதியிருக்கிறாரு, ஐ எம் ஆல்சோ டேக்கிங் பார்ட் இன் த அடரேஷன் டெய்லி. டுடேஸ் அடரேஷன் இஸ் டேக்கிங் place in Kulachal of Kottaru Diocese. So nice to hear the preacher father who leads us to the adoration. Thank you. அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கடிதம். வெரி குட், வெரி குட். ரொம்ப 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 சந்தோஷம். ஏன் உங்களுடைய கருமத்தம்பட்டியிலேருந்து அடுத்து கோயம்புத்தூர், கருமத்தம்பட்டி அவங்க கோயம்புத்தூர் மறை மாநிலத்தினுடைய மிக முக்கியமான முதல் பங்கு ஜெபமாலை அன்னைக்கு என்று ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு அடக்கமாக அற்புதமான திருத்தலம். அடுத்த முறை அங்கே திருப்பலி மூலம் அந்த ஃபாதர்கிட்ட சொல்லி, அப்பா அந்த ஜெபமாலை மாதா பாட்டை நீங்கள் திரும்பி பாடுங்க அப்படின்னு நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன். உங்களுடைய அன்பார்ந்த வார்த்தைகளுக்கு, உற்சாகத்திற்கு மனம் நிறைந்த பாராட்டுகளும் நன்றியும். கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. கண்டிப்பாக. ஸோ சிறப்பு. இன்றைக்கி குருத்து ஞாயிற்றுக்கிழமை தொடங்கியிருக்கிறோம். வழக்கம் போல் கடிதங்கள் வந்து நமக்கு மன நிறைவையும் மகிழ்ச்சியும் கொடுத்துருக்குது. ஒரு சிறிய ஜபத்தோடு இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம் ஃபாதர். இனிய இதயங்களே, தபசு காலத்தினுடைய உச்சக்கட்டத்தில் இருக்கிறோம். இந்த ஒரு வாரம் முழுக்க இன்னும் சிறப்பாக ஆண்டவரோடு இணைந்து ஜெபித்து ஆற்றலை, அருளை பெற்றுக்கொள்ள உங்களை நான் அன்போடு வேண்டுகிறேன். மாதா தொலைக்காட்சிக்காக ஜெபிக்க மறக்காதீர்கள். அதே வேளையிலே மாதா தொலைக்காட்சியுடைய பணிகளுக்கு நாம் பங்களிப்பு செய்வது நமது கடமை, தலையாகிய கடமை. அதிலேயும் நீங்கள் பங்கெடுக்க முடியாமல் அன்போடு வேண்டுகிறேன். கண்களை மூடி மன்றாடுவோம். எங்கள் அன்பை உருவான ஆண்டவரே, இந்த தபசு காலத்தினுடைய உச்ச நிலைக்கு எங்களை அழைத்து வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம்.
உமது பாடுகளையும் வேதனைகளையும் துன்பங்களையும் தியானிக்கின்ற நாங்கள் எங்களுடைய துன்பங்களை மட்டுமல்ல, மற்ற சகோதர சகோதரிகள், எங்களது அருகில் இருப்பவர்கள், அயலார்கள், அவருடைய துன்பங்களுக்கும் எங்களால் முடிந்தவரை பங்களிப்பு செய்து அவர்களை அந்த துன்பத்திலிருந்து மீட்டெடுக்கின்ற வகையில் எங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து அவர்களை மகிழ்விக்க எங்களால் முடிந்த காரியங்களை செய்ய நீரே எங்களுக்கு ஆற்றலையும் நல்ல மனதையும் கொடுத்தவர்களும் எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக பரிந்து பேசுங்களம்மா. என்று வாழும் உயிரிலே தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர். ஸோ குருத்து ஞாயிற்றுக்கிழமை தொடங்கியிருக்கிறோம். அடுத்த வாரம் ஈஸ்டர் பெருவிழாவை கொண்டாடுவதற்கு காத்திருக்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தவக்காலத்தில் இதுவரைக்கும் நம்ம கடைபிடிக்கல அப்படின்னாலும் கூட இந்த ஒரு வாரத்தை இன்னும் உன்னிப்பாக மிகுந்த சிரத்தையோடு நம்ம கவனம் செலுத்தி இதை கொண்டு போவோம். கண்டிப்பாக இனியதைகள் அதை செய்வாங்க. இனியதைகள் ஒவ்வொருவரின் சார்பாக உங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் ஃபாதர். நன்றி. நண்பர்களே, நான் தொடக்கத்தில் கூறியது போல மாதா தொலைக்காட்சியில் பணியாற்றக்கூடிய ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் மிகப்பெரிய உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் நாள்தோறும் கொடுத்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் குறித்தும் நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். ஆகவே இந்த வாரம் கடிதம் எழுதி அனுப்பிய அன்பர்களைப் போல நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை மறவாமல் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in மற்றும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி, எண் 180 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6004. அன்பர்களே, உங்களுடைய கடிதங்கள் தந்த மிகப்பெரிய உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் மரியின் மைந்தன் தமிழ்ஜோ மற்றும் அன்பு அருத்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.